Avi atma udigu paviti
Party the designer, Bana di do kaviti di Party the designer. Shibada hidaba da da ba kadaba da da ba hidaba da hidu ba ba kadaba ni ya da 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 ba da ina. Hallelujah. Dure. Irangu devune. Irangu mandure. Irangu mandure. Hallelujah. Irangu. Amen. Amen. இந்த வருஷத்தில் நமக்கு ஆண்டவர் கடைசி ஒரு சுவிசேஷ கூட்டத்தை தந்திருக்கிறார். அதிலும் அந்த சுவிசேஷ கூட்டத்தின் கடைசி நாள் கூட்டத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எல்லாரும் அதிக வாஞ்சியோடு ஆண்டவர் சமூகத்திலே இந்த கடைசி கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறீர்கள். இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளாக இந்த கூட்டம் முடிந்தவுடனே ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அனுப்ப போகிறார். எல்லாரும் இந்த கூட்டத்துக்கு 3 நாள் வாஞ்சியோடு வந்ததான எல்லாரையும் கர்த்தரை போட்டு அனுப்ப போகிறார். அந்த கூட்டம் முடிந்த உடனே அனுப்ப போகிறார். அப்படி அனுப்பும்போது ஆண்டவர் நம்மளை எப்படி அனுப்ப விரும்புகிறார் என்பதை குறித்து ஒரு வசனத்தில் பார்க்கின்றோம். வாசியங்கள் மற்றவர்கள் எல்லாரும் அப்படி இருங்க, பைபிளில் மைக்கில் வாசிப்பாங்க. மார்க்கின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். மார்க்கின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெத்சாயிதாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். இங்கே வாசிக்கும் போது 2 கூட்டத்தார் ஆண்டவர் அனுப்பும் போது 2 கூட்டத்தை அனுப்ப போகிறார். அந்த 2 கூட்டத்தில் நாம் எந்த கூட்டம் இப்போ இந்த வழியில் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் தான் ஒப்பு கொடுக்கணும், நீங்கள் தான் முடிவெடுக்கணும். முதலாவதாக பார்த்தால் ஜனங்களை ஆண்டவர் அனுப்பிவிட்டார். இந்த ஜனங்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்? விடுதலைக்காக வந்தவர்கள். ஆண்டவர் சுகம் வேணும். எவ்வளோ பிரச்சனை இருந்தது, பிரச்சனையோடு வந்தாங்க. ஒருவேளை நீங்கள் நானும் கூட அப்படி பிரச்சனையில் வந்துருந்துருக்கலாம். இங்கே கூட்டி நீங்கள் எல்லாரும் அந்த பிரச்சனையோடு வந்திருக்கலாம். ஆனால் அனுப்பும்போது ஆண்டவர் ஜனங்களை அனுப்பிவிட்டார். அவங்களை அனுப்பும்போது அவங்கள எல்லாரும் வியாதியிலிருந்து விடுதலைக்காக, சுகத்துக்காக, அல்லது ஆசீர்வாதம் ஒரு பிரச்சனை இருந்து விடுதலைக்காக, இப்படி பல காரியங்களுக்காக வந்திருக்கிறார்கள். அவங்களெல்லாம் வந்தது எதுக்காக? பிரச்சனையை வந்து சொன்னாங்க. ஆண்டவர் விடுதலையாக்கி அனுப்பிட்டார். அதுக்கு பிறகு பார்த்தால் அவங்களை குறித்து ஆண்டவர் ஒன்றுமே அங்கே வேதத்தில் ஒன்றுமே சொல்லப்படவில்லை. ஆண்டவர் அவர்களோடு போனதாகவோ மற்ற காரியங்களை குறித்து ஒன்றுமே சொல்லப்படவில்லை. ஆனால் இன்னொரு கூட்டம் இருக்கிறது. அவர்களை
ஜனங்களை அனுப்பிவிடும் போது தன்னோடு கூட இருந்த அந்த சீஷர்களை என்ன சொல்கிறார் ஆண்டவர்? நீங்கள் படகேறி அக்கறைக்கு போகும்படியாக அவர்களை துரிதப்படுத்தி அனுப்புகிறார். துரிதப்படுத்தி அனுப்புகிறார் சொன்னால் ஒரு பிரயாணம். அவர்களை குறித்து பிற்பாடு ஆண்டவர்கள் எங்கே போகிறார்கள், எப்படி இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் மனதில் வைத்து அந்த அவர்கள் இருக்கிறதான இடத்துக்கு ஆண்டவர் போகிறார். இப்போ எல்லாம் கூட்டம் முடிஞ்சு போக போகிறோம். ஒரு கூட்டம் விடுதலை வந்தாங்க, பிரச்சனையை சொன்னாங்க, விடுதலை ஆட்சி எல்லாம் கிளப்பிடுவாங்க, அவ்வளோதான். அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஆண்டவருக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இருக்கான்னு தெரியாது. ஆண்டவர் எந்த விதத்தில் அவங்களோடு கூட பேசுகிறான் விதத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் இன்னொரு கூட்டம் கர்த்தர் சொல்கிறார், அவங்களை துரிதப்படுத்தினார். தமிழில் அப்படி இருக்கிறது, ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது கன்ஸ்ட்ரெயின்ட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. மூல பதில் சொல்லப்படும் போது, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லப்படும் போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறார் ஆண்டவர். இப்போ எல்லாரும் தேவ சமூகத்தில் இன்றைக்கு வந்திருக்கிறதுல இந்த ரெண்டு கூட்டத்தில் ஆனால் எந்த கூட்டம்? ஒன்று ஏதோ விடுதலைக்காக வந்தோம், ஆண்டவர் சுகப்படுத்தினார், ஆசீர்வதித்தார், விடுதலை இருந்தார், அப்படியே சொல்லிட்டு அப்படியே போயிடுறதில்ல. இன்னொரு கூட்டம் இருக்கிறது, ஆண்டவர்களை அனுப்பி விடும்போது அவர்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். நம்மளோட வாழ்க்கை இப்போ உங்கள் வாழ்க்கை ஆண்டோடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இவங்க எப்படிப்பட்டவங்க? ஏதோ விடுதலைக்காக வந்தவர்கள் மாத்திரமல்ல, தங்களோட வாழ்க்கை அப்படியே ஆண்டோட கருத்தில் ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவரே, என்ற வாழ்க்கையை உங்களோட கருத்தில் தருகிறேன், இந்த பிரச்சனை நீங்குவது மாத்திரமல்ல, ஆண்டவரே என்ற வாழ்க்கையே உங்களோட கருத்தில் தருகிறேன் என்று ஒப்பு கொடுத்தவர்கள் ஆண்டவர் உடனே கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டார். இப்போ அவங்க ஆண்டோடைய கண்ட்ரோல்ல வந்துட்டாங்க. அல்லேலூயா. இப்போ நீங்க தேவ சமூகத்தில் போகும்போது உங்களோட வாழ்க்கை ஆண்டோடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. இப்போ ஆண்டவரே சொல்லுங்க, கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கை உங்களோட கருத்தில் தருகிறேன். அல்லேலூயா. என் குடும்பத்தோட கருத்தில் தருகிறேன். என் மனைவி, பிள்ளைகள், கணவன், குடும்பத்தில் உள்ள எல்லாரும் இந்த கருத்தில் வைக்கிற ஆண்டவரே, அல்லேலூயா, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அல்லேலூயா. நீரே எங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும். அல்லேலூயா. அவர்களை ஆண்டவர் அனுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களோட வாழ்க்கை கர்த்தருடைய கட்டுப்பாட்டோடு கூட போகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்ராம், 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 சோத்ராம். ஆமென். உங்களோட வாழ்க்கை ஆண்டோடைய கட்டுப்பாடு. நீங்க எந்த கூட்டத்தை நீங்க முடிவு பண்ணி உங்களோட வாழ்க்கையை ஆண்டோட கரத்தில் கொடுங்க. ஏதோ வந்தோம் விடலையானோ அப்படியே போயிட்டோன்னு யோசிக்காதீங்க. கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வாருங்க. ஆண்டவர் உங்களை வாழ்க்கையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தால் என்ன சம்பவிக்கும்? 48ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் தண்டு வலிக்கிறதை கண்டு, அவள் வருத்தப்படுகிறதை கண்டு கர்த்தர் அந்த இடத்துக்கு போனார் என்று வாசிக்கிறோம். இப்ப கர்த்தர் இங்கிருந்து உங்களை அனுப்புவது மாத்திரமல்ல, உங்களோட வாழ்க்கையை ஆண்டோடைய கட்டுப்பாட்டுகள் ஆண்டோடைய கரத்தில் கொடுத்தால், ஆண்டோடைய கட்டுப்பாட்டுக்குள் நீங்கள் வந்துவிட்டால், நீங்கள் போகிறதான இடத்தில் நீங்கள் எப்படிப்பட்டவளா இருந்தாலும் உங்களிடத்திலே வருவார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். Hallelujah, hallelujah, amen. Shivera ramana maribaka daida. Shidibika da bela raminka da mada nama ribika da mada rabaka da madia. Hallelujah, hallelujah, hallelujah. Shala ramana ramana ramanta nanga da mada rabaka da mada rabaka daida. Hallelujah, 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 hallelujah. Amen. Shidibika da mada rabaka. Hallelujah, 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 hallelujah. கொஞ்சம் கவனிங்கள். ஆண்டவர் உங்களை அனுப்பும் போது, ஏதோ அந்த சீஷர்களை அனுப்பும் போது, ஆண்டவர் அனுப்பினதான அவர்களை குறித்து பார்க்கும்போது, அவர்கள் போய் மீன்பிடிகள் என்று தொழில் செய்யும்படியாக ஆண்டவர் அனுப்பவில்லை. நீங்கள் புறப்பட்டு கரையை கடந்து அக்கறைக்கு போங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அது தொழில் அல்ல. ஏதோ பூமியிலே ஏதோ தொழில் செய்தோம், வாழ்ந்தோம், புசித்தோம், செத்து போடும் என்பது அல்ல. ஆண்டவர்களை அனுப்பும் போது அக்கறைக்கு போங்கள் என்று சொல்கிறார். அது ஒரு வாழ்க்கை பயணம், மோட்ச பிரயாணம். உங்களோட இப்போ ஆண்டவர் உங்களை வீட்டுக்கு அனுப்புகிறார். உங்களோட வாழ்க்கை ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுகள் ஆண்டவர் கொண்டு வந்து விட்டார். இப்பொழுது ஆண்டவர் உங்களை அனுப்புகிறார். நீங்கள் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, ஒரு கிறிஸ்தவ ஜீவியா, ஒரு மோட்ச பிரயாணத்துக்கு நீங்கள் போகிறீர்கள். ஹல்லேலூயா. அதுல உங்களுக்கு தான் வருகிறதான வருத்தங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களிடத்தில் கடந்து வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Amen. Shidibiga da bana rabaka tidirbiga da malia. Hallelujah. 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 Rabana rabana ramanka tidirbiga da bila ramana magadaida. Hallelujah. Hallelujah. Rabana ramana magadamania tudaida. Hallelujah. எங்களுக்கு ஜீவத்தமிழ கரத்திலே தருகிறோம். Hallelujah. Hallelujah. ஆண்டவரே எங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வாரும். Hallelujah. Hallelujah, 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 hallelujah. ஆமென்.
உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவருடைய கருத்தில் கொடுக்கும்போது ஆண்டவர் உங்களை தன் கட்டுப்பாடுக்குள் இப்போ கொண்டு வந்து விட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இப்போ என்னோட வாழ்க்கை, என் குடும்பம், என் குடும்பத்தில் எல்லாரும் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுகள் வந்திருக்கிறார் என்று சொல்லுகிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? சும்மா உங்களை அனுப்ப மாட்டார். ஒருவேளை நீங்க தற்செயலாக வந்திருக்கலாம், யாரோ ஒருவர் சொல்லி உங்களை கொண்டு வந்திருக்கலாம். சவுல் தன் கழுதையை தேடி தற்செயலாக சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்தார். அதனால் சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னார், நான் உன் மனதில் உள்ளதை சொல்லி உன்னை அனுப்பி விடுவேன் என்று சொன்னார். அனுப்பும்போது சவுலை சும்மாக அனுப்பவில்லை. போகும்போது நீ தரித்து நில் என்று சொன்னார். தரித்து நின்ற சவுல் மேல் அபிஷேகத்தை அனுப்பினார். அபிஷேகத்தை சாமுவேல் தீர்க்கதரிசி ஊற்றினார். இப்போது ஆண்டவர் அபிஷேகத்தை உங்கள் ஊற்றி தான் அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா, 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 ஆமென். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை வெறுமையாய் அனுப்பாதிரும், அபிஷேகத்தினால் நிரப்பி அனுப்பும் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உச்சமாண்டவரே, உச்சமாண்டவரே, உச்சமாண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைவான ஒரு அபிஷேகம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை செய்ய முடியாத ஒரு மோட்ச பிரயாணம் செய்ய முடியாத ஒரு அபிஷேகம் தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இதுவரைக்கும் ஒருவேளை உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் உங்களால் நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை செய்ய முடியாமல் நீங்கள் போராடி இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அபிஷேகம் தான் அனுப்ப போகிறார். ஆண்டவர் தான் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த கூட்டங்களில் ஆண்டவர் தான் என்னை கொண்டு வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? தாவீதை சாமுவேல் தீர்க்கதரிசி ஆள் அனுப்பி வர சொன்னார். தாவீது மந்தை மேய்த்துக் கொண்டிருந்தான மனிதர் தாவீதை சாமுவேல் தீர்க்கதரிசி ஆள் அனுப்பி அழைத்துக் கொண்டு வரும்படி சொன்னார். அழைத்தவன் சாமுவேல். தாவீது வந்தபோது சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு தாவீது போய் ஆண்டவருக்காக எழும்பி கிரியை செய்தார். அதே அபிஷேகத்தை ஆண்டவர் தருகிறார். அப்படி தாவீது போகும்போது எத்தனையோ போராட்டங்கள் வந்தது. மறுபடியும் யூதாவின் மேல் ஆண்டவர் மறுபடியும் இரண்டாவது ஒரு அபிஷேகம் உண்டாயிருந்தது. அதான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை செய்யும்படியாக. இதுவரைக்கும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை தோல்வியாக இருந்திருக்கும். இன்றைக்கு கர்த்தர் ஜெயமாய் மாற்றும்படியான ஒரு அபிஷேகம் தந்து அனுப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி நீங்கள் போகிறதான இடத்தில், உங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில், குடும்பத்தில், சமுதாயத்தில் ஒரு உன்னதமான ஆவிக்குரிய வாழ்க்கை செய்யும்படியான ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் தருகிறார். ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷபலரபக திரங்கதமாலியா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேளுங்கள், ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவரே, நீர்தானே என்னை கொண்டு வந்தீர், நீரே என்னை அபிஷேகம் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஒரு ஜெய ஜீவியம் செய்ய முடியாத ஒரு அபிஷேகத்தை தாரும் என்று கேளுங்கள். ஹல்லேலூயா. ஷிடிபிகடமன ரிபகடமன ரபங்க தினமானியா துடாயினா. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அபிஷேகம், அபிஷேகம் ஆண்டவரே. இரட்டிப்பான ஒரு அபிஷேகம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராமகடமானியா. எதிரிகடமான ராமனர சந்தனாயிட ரவிகடவிகடமௌஷனாயிட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபிடிபிரங்கடாயிடமா. ஹல்லேலூயா. ரிபிகதினங்கடமன ரபகதினங்கடமானியா. ஆமென். உங்களுடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையில் ஒருவேளை சாபங்கள் வந்திருக்கலாம், எல்லா நஷ்டங்கள் போராட்டங்கள் வந்திருக்கலாம். ஆனால் இஸ்ரவேலின் மேலும் கூட தாவீதை ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தினால் ஒரு ஜெயத்தையும் அபிஷேகம், அதே போல ஒரு அபிஷேகத்தின் மூலமாக உங்கள் குடும்ப வாழ்க்கையில், உங்கள் குடும்ப தேவைகளில் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்க முடியாத ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் தருகிறார். அபிஷேகத்தோடு போங்கள், எல்லாவற்றையும் சுதந்தரிக்க முடியும். ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, அபிஷேகத்தோடு என்னை அனுப்பும் ஆண்டவரே என்று கேளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஷிடாவாராபா ஹிதானாராபா கனமலராபாராபாராபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுபிகிது ரஷகனமராபானங்க திடுபிகிதமராபாதிபங்கடாயினா.
ஆமென் ஆமென் ஹல்லேலூயா 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 ஆமென் ஆமென். தாவீதை அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு வேதத்திலே வாசிக்கும்போது கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் புத்திமானாய் நடந்தான் என்று வாசிக்கிறோம். இதுவரைக்கும் புத்தி இல்லாம பல காரியங்களை சிக்கியிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது ஆண்டவர்கள் நெருக்கினார் துரிதப்படுத்தினார் சொன்னான். அர்த்தம் என்ன தெரியுமா? துரிதப்படுத்தினால் உங்களை ஒரு எல்லைக்குள்ளே கொண்டு வருகிறார். பிழைப்புக்கு அடுத்த அளவில் ஏதாவது காரியங்களை சிக்கிக் கொள்ளாதபடிக்கு புத்தினமாய் எத்தனையோ காரியங்களை சிக்கிக் கொண்டோம். அதில் இருந்து விடுதலையாக முடியாத ஒரு அபிஷேகத்தை தான் கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. இனி நீங்கள் ஒரு தேவ மனுஷனாக ஒரு மோட்ச பிரயாணம் செய்ய முடியாத ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. அந்த அபிஷேகத்துக்காக ஒப்பு கொடுங்கள். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா 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 ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை அழைத்தவர் நீர் அல்லவோ, உந்தன் கரமதில் ஒப்புவித்தே. என்னை அழைத்தவர் நீர் அல்லவோ, உந்தன் கரமதில் ஒப்புவித்தே. என்னை சீர்படுத்தி இன்னும் சிறப்படுத்தி உந்தன் பலம் மீது நிலை நீரது. சீர்படுத்தி இன்னும் சிறப்படுத்தி உந்தன் பலம் மீது நிலை நீரது. என்னை அழைத்தவர் நீர் அல்லவோ, உந்தன் கரமதில் ஒப்புவித்தே. என்னை அழைத்தவர் நீர் அல்லவோ, உந்தன் கரமதில் ஒப்புவித்தே. சீர்படுத்தி அல்லேலூயா. திருப்பலிக்கு ஆண்டவரே சிறப்படுத்தும். அபிஷேகத்தினால் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய கரங்களை ஒப்பு கொடுத்தீர்கள்? அவங்க மட்டும் கைகளை வைத்துங்க. ஹல்லேலூயா. நீ ஒப்பு கொடுத்தீன்னா நீ பயப்படாத. அவர் கையில கொடுத்துட்டீல்ல, அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரை காக்க அவர் வல்லவர். ஆமென். அந்த தேவனை விசுவாசித்து கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். ஜெபம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுடைய தேவனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா ஜனங்களும் தடைகளை மாற்றி கொண்டு வந்தீர். இயற்கைகளாம் எங்களுக்கு அனுகூலமாக்கி தந்தீர் சாமி. ஆண்டவரே, இந்த பாடல் ஊழியத்தை பொறுப்படுத்தீர், ஆசீர்வதித்தீர். இந்த ஆவின் நிறைவையும் கர்த்தர் பொறுப்படுத்தீர், அபிஷேகித்தீர். கர்த்தாவே, உங்களுடைய வல்லமையும் கிருபையும் எங்கள் மத்தியில் ஊற்றப்பட்டபடினால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் தூதின் பகுதிகளை பொறுப்பெடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, கர்த்தாவே, சியோனிலிருந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைகளை தந்து நம்முடைய ஜனத்தை நீ ஆறுதல் செய்யும்படியாக, அபிஷேகிக்கும்படியாக கர்த்தாவே, நம்முடைய வார்த்தை கேட்கும் போது ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே, தைரியத்தோடு கடந்து செல்ல கிருபை தரும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, இன்னும் இந்த தேசத்தில் ஆண்டவரே புதிய புதிய ஆத்துமாக்கள் உண்டு. கர்த்தாவே, சத்தியத்தை அறியாத மக்கள் உண்டு. அவர்கள் எல்லாரையும் கொண்டு வரும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். கொண்டு வந்து ஆண்டவரே சத்தியத்தினால் அவர்களை ஸ்திரப்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய உபதேசம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மழையானது இளம் பயிர் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும் என்று சொன்னீரே. கர்த்தாவே, ஆண்டவரே, பனித்துளிகள் புலிகள் மேல் இறங்குறது போல என் வசனம் இறங்கும் என்று சொன்னீரே. காலா காலங்களாய் மறைந்திருக்கிற பரம ரகசியத்தை வெளிப்படுத்தி தாசரோடு பேசும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம்.
கேட்கிறோம். கர்த்தாவே, வந்தவர்கள் வந்த வண்ணமாய் செல்லாதபடி ஒரு அபிஷேகத்து கிருபையும் புதிய ஆண்டவரே வார்த்தையை பெற்று ஆண்டவரே பலப்பட்டு போக வேண்டும். ஆண்டவரே, பலகீனத்தோடு பலவிதமான கஷ்டத்தோடு துக்கத்தோடு வந்திருப்பார்கள். அவருடைய நிலவற்றுக்கு ஏற்றவாறு நீ பேசும், அவரை ஆசீர்வதியும், கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ளும். பேசுகிற ஒரு தாசனை நீர் அபிஷேகியும் கருத்துக்குள் மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.